காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் பாணம். என்ன 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 என்னப்பா? பாம்பா? இங்க பாம்பெல்லாம் ஒண்ணு இல்லையாமா? அது பாச்சி இல்லம்மா, கரப்பாம்பூச்சி. சரியா போச்சு, இதுக்கு போய் இந்த பயம் பயக்கிறிய. ஆம்பளை கரப்பாம்பூச்சி. இனி ஒண்ணு இல்ல, போய் குளி. ஒன்ன போல தோள தொட்டு பின்னி கொள்ளுதோ கட்டில் போட்டதும் தெரிஞ்சுக்கணும், கொல்ல பக்கம் ஒதுங்கிட புரிஞ்சுக்கணும். நில காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் பாணம். தண்ணீர் கேட்கும் கண்டே தாகம் தணிஞ்சதா கொட்டி கிடக்குது ஊரளவு, இதில் வெட்டி எடுத்தது ஓரளவு. டேய் டேய் மதன், சத்தம் இல்லாம ஓடுற பாத்தியா? இது உனக்கே நியாயமா இருக்கா? ஓட சமாதானப்படுத்துற. சாரி. உங்களை நம்புறேன். நீ எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட நான் கண்ட்ரோலா தான் இருந்தேன். இந்த கரப்பாம்பூச்சிக்கு அப்புறம் தான். இப்ப நடந்தது தப்புன்னா அதுல எனக்கும் பங்குண்டு. Take it easy. ஒரு நிமிஷம். வாங்க. எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் ராத்திரி வரும். ஆனா எனக்கு முதல் ராத்திரிக்கு அப்புறம் கல்யாணம் வரும்னு நினைச்சுக்கிறேன். தெய்வத்தின் சாட்சியா புருஷங்கிற ஸ்தானத்தோட இந்த குங்குமத்தை எடுத்து என் நெத்தியில வைங்க. டேய் துரோகி, அவ்வளவு தைரியமா உனக்கு? என்ன மன்னிச்சிரு. நான் தான் அப்போவே மன்னிச்சிட்டேனே. குங்குமத்தை வைங்க. வேண்டாம், பம்பாத. செய்யறதெல்லாம் செஞ்சாச்சு, மரியாதை உண்மை ஒத்துக்கோ. பம்பாம சொல்றா. நான் யதார்த்தமா ஒரு உண்மையை சொல்றேன். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு.
ஏதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாமானே? என்னாச்சு? என் பேத்தி ஏன் அழுறா? என்ன பண்ண சொல்லுப்பா. அது இல்ல, சொல்லுப்பா, நீ என்ன பண்ண? கரப்பாம்பூச்சி கடிச்சிருச்சு. நான் போய் டாக்டர் கூப்பிட்டு வரேன். கரப்பாம்பூச்சா? கரப்பாம்பூச்சா? பாப்பா, ஸ்கூட்டர் போயிடுச்சு. ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆன சத்தமே கேட்கலையே. இல்ல இல்ல, உண்மையிலேயே தம்பி மிரண்டுடுச்சு. ஸ்கூட்டர் தள்ளிக்கிட்டே போயிடுச்சு. ஏய், ஆ? இதெல்லாம் பொறுக்கி போட்டுட்டு சீக்கிரமா நம்ம சமாச்சாரத்தை கொண்டா. ம். ஏய், என்னடி ஒரு டம்ளர் தான் இருக்கு? எனக்கு வேணாம். என்னாச்சு உனக்கு? எங்க பாப்பா, நானும் உங்ககிட்ட 5-6 வருஷமா வேலை பாக்குறேன். இந்த வீட்டுல அப்பப்ப ஆளுதான் மாறிக்கிட்டு இருக்காங்க. என் சம்பளம் மட்டும் இன்னும் அப்படியே இருக்கு. பைத்தியம் மாதிரி உளராத. எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் கிடையாது, உனக்கு என்னை விட்டா வேற யாரும் கிடையாது. நான் சம்பாதிக்கிறதுல வேற யாருக்கு கொடுக்க போறேன்? அது சரி, கொடுக்கறது சீக்கிரமா கொடுத்தா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஆமா, இந்த தம்பி இந்த ஓட்டம் ஓடுத மறுபடி திரும்பி வருமா? வந்த ஆளுக்கு இதுதான் முதல் அனுபவம்னு நினைக்கிறேன். அதனால நிச்சயமா நாம இழுத்த இழுப்புக்கு வருவார். மாமா, ஏண்டி, உனக்கு என்ன ஏழரை நாட்டம் பிடிச்சிருக்கா? கொஞ்சம் கூட ஒரு பொம்பளைங்கிற பயம் இல்லாம இந்நேரத்துல இருட்டுல வந்து நின்று இருந்தா என்னடி அர்த்தம்? இல்ல மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தான் நான் இங்க நின்னுட்டு இருந்தேன். எதா இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசலாம்ல? கொஞ்சம் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க மாமா. என்னத்த சொல்றத கேக்குறது? அப்படி என்னடி தலை போற விஷயம்? சாயங்காலம் டாக்டர் கிட்ட நான் செக்கப்புக்கு போயிருந்தேன். கர்ப்பமா இருக்கிறதா டாக்டர் சொன்னாரு. நான் 7 மணிக்கு டாக்டர் வீட்ல இருந்து வந்துட்டேன். வீட்டுக்கு போனா அத்தை என்னாச்சுன்னு கேட்பாங்க. ஆனா எனக்கு என்னமோ முதல்ல இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு தான் ஆசை. அதான் வீட்டுக்கு போகாம இங்கேயே நின்னுட்டேன். சாரிம்மா, நான் எப்பவும் உன் மேல ஏதாவது ஒரு கோபத்தில் இருப்பனா அந்த ஆத்திரத்துல தான் சூழ்நிலை தெரியாம அப்படி பேசிட்டேன். பட் ஒன் திங், கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? வா, கடைக்கு போய் உனக்கு ஏதாவது ஸ்வீட் வாங்கி தரேன். வேண்டாம் மாமா. லட்டு? ஒண்ணு வேண்டாம் மாமா. ஜாங்கிரி, காரா பூந்தி? வேண்டாம் மாமா. மங்கா? அதெல்லாம் இப்ப சாப்பிட மாட்டாங்க, இன்னும் நாள் இருக்கு. எனக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் போல இருக்கே. அதான் என் அம்மா வைக்கிட்டீங்களே. அதான், அதுக்கு தான் ஏதாவது. அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, நான் கர்ப்பமானா உங்களையும் கூட்டிட்டு அம்மன் கோயிலுக்கு வரதா வேண்டிக்கிட்டேன். இப்ப கோயில் சாத்திருக்க மாட்டாங்க, என்ன கூட்டிட்டு போறீங்களா? ஓகே, முதல்ல கடைக்கு போய் ஸ்வீட் சாப்பிட்டு அப்புறமா கோயிலுக்கு போலாம். ஓகே, கம். என்னாச்சு மாமா? நீ உள்ள போய் சாமி கும்பிட்டு வா, நான் இங்கே இருக்கேன். ஏ? ஒண்ணு இல்ல, காலையில குளிச்சது இந்நேரம் ஆயிடுச்சுல்ல, அதான். அதனால என்ன மாமா, காலையில குளிச்சிட்டு ஆபீஸ்க்கு தானே போயிட்டு வரீங்க, பரவாயில்ல வாங்க. இரு, நீ போயிட்டு வா, நான் இங்கே இருக்கேன். என்ன விஷயம் மாமா, உண்மையை சொல்லுங்க. இல்ல, அன்னைக்கு ஒரு நாள் இன்னும் பேச்சுவார்த்தை அவ்வளவுதான் இருக்குன்னு சொன்னனே, அது இப்ப அப்படி இல்ல. சரி நடங்க மாமா, வீட்டுக்கு போலாம். இரு, கர்ப்பமானதும் கோயிலுக்கு வர்றதா சொல்லி பிரார்த்தனை பண்ணிருக்க, இங்க வந்துட்டு திரும்பி போறதா. இது எப்படி? ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன். அர்ச்சனை பண்ணுங்க. யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? என் சம்சாரத்து பேருக்கு. உங்க சம்சாரம் பேரு நேக்கு எப்படி தெரியும்? பாகியலட்சுமி.
இந்த மந்திரம் எல்லாம் கரெக்டா சொல்லுங்க, அவசரம் ஒண்ணும் இல்ல. என் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கு, குழந்தை நல்லபடியா பிறக்கணும். ஏய், இங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது. கோயிலுக்கு வந்தோம்னா பயபக்தியா சாமி தான் கும்பிடணும். இல்ல மாமா, உங்களுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே. குட் ஈவினிங் மிஸ்டர் மதன். வணக்கம் டாக்டர் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நேத்து உங்க ஒய்ஃபை செக் பண்ணதா கமலா சொன்னா. நானே டாக்டர் அம்மாவை நேர்ல பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும். நான் சொன்ன டீடைல்ஸ்லாம் உங்க வைஃப் கரெக்டா சொன்னாங்களா? கர்ப்பமா இருக்கிறதா நீங்க சொன்னதா மட்டும் தான் சொன்னா, வேற டீடைல்ஸ் ஒன்னும் சொல்றீங்களே. சரியா போச்சு. உங்க ஒய்ஃப் ஒரு ஸ்பெஷல் கேஸ். இது சாதாரண கர்ப்பம் இல்லப்பா, ரெட்ட குழந்தைகள் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுல அந்த பொண்ணுக்கு தான் கொஞ்சம் தடியா இருக்கும்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும் போது, அதனால சரியா சாப்பிடாம டயட் பண்ணி உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. சாதாரண கேஸ்கள்லயே நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது ரெட்ட குழந்தைங்கிறதுனால கரெக்ட் நேரத்துக்கு சாப்பிடணும், கரெக்ட் நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே சார், நான் எங்க அப்பா அம்மாட்ட கூட விவரத்தை சொல்லி கரெக்டா சாப்பிடுற மாதிரி பாத்துக்கிறேன். பானு, நீ எப்ப வந்த? எப்போ வந்தேன்னு கேக்குறீங்களா இல்ல ஏன் வந்தேன்னு கேக்குறீங்களா? இல்ல பானு, நேத்து நடந்ததெல்லாம் கெட்ட கனவா இருந்தா மறந்துடலாம், ஆனா மடியில கனமா இருக்கே. தப்புதான். இப்ப சொல்றீங்களா? எனக்கு ஒரு சின்ன வீடா பார்க்க சொல்லி பாட்டி சொன்னாங்க, ஆனா என்னையே சின்ன வீடாக்கிட்டீங்களே. இத பாரு பானு, நடந்தது என்னமோ நடந்துருச்சு. வேற ஒரு இழிச்சு வாயனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா? என்ன நீங்க ஏமாத்திடலாம், ஆனா இன்னொரு ஆம்பளை ஏமாத்த நான் தயாரா இல்லைங்க. நீ நட, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் ப்ளீஸ் ப்ளீஸ். இடியட், உன்னை யாரா என் நேரமா அவர் பின்னாடியே சுத்த சொன்னது? அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு பாக்குறதா உன் வேலையா? ஸ்டூபிட், மைண்ட் யூ ஏஜ். இனிமே தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு பாரு பேசிக்கிறேன், போடா. விளையாட்டு செய்திகள். நேற்று சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த கிரிக்கெட் போட்டியில் கவாஸ்கர் அவர்கள் வெற்றிகரமாக செஞ்சுரி அடித்தது அனைவருக்கும் தெரிந்ததே. இன்று அதே கவாஸ்கர் அதே இடத்தில் மீண்டும் ஒரு செஞ்சுரி அடித்து ஆட்டத்தை மேலும் விறுவிறுப்பாக்கி தொடர்ந்து முன்னேறி வருகிறார். அடுத்து மிஸ்டர் மதன், பொண்டாட்டி நேரத்துல சாப்பிட வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீ இங்க வந்து வச்சுமாப்பா. பானு, இப்ப என்னாச்சு? பாலை குடிச்ச போன கூட கொஞ்ச நேரம் அடுப்பு சுத்திட்டு இருக்கோம், ஆனா ஆனா நீங்க. மிஸ்டர் மதன். பானு, எனக்கும் ராத்திரி பூரா இங்கேயே இருக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா வீட்டுல என் வைஃப் கர்ப்பமா இருக்கா. நான் போற வரைக்கும் அவ எனக்காக சாப்பிடாம காத்துட்டு இருப்பா. அதான். பாட்டி, என்னம்மா என்னது? ஏப்பா மறுபடியும் கர்ப்பம் கிடைச்சிட்டா? ஐயோ அது இல்ல பாட்டி, அவரு அவரு என்ன? அவரு அப்பா போறாரு. அதுக்குள்ளவா? என்னடி இது, இப்பதான் பழக ஆரம்பிச்சீங்க? ஐயோ நான் இல்ல பாட்டி, அக்கா இல்ல. அக்காவா? அக்கா அக்கா கர்ப்பமா இருக்காங்க, நான் சித்தியா போறேன். என்னங்க, எனக்கு இப்பவே அக்காவை பார்க்கணும் போல இருக்கு, என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. இன்னொரு நாளைக்கு ப்ளீஸ். பாட்டி இருக்காங்க. இப்போதான் கூட்டிட்டு போகணும். ஆமா, ஊர்ல யாரோ கர்ப்பமா இருக்காங்க, நீ ஆட்டம் போடுற. நம்ம வீட்டுல 3 மாசம் வாடகை பாக்கி இருக்கு. அத பத்தி கொஞ்சமாவது கவலைப்படுறியா? இல்ல வீட்டுக்கு வர்றவங்களுக்கு தான் கவலை இருக்கா? என்ன பாட்டி நீ, அக்கா கர்ப்பமா இருக்காங்கன்னு அவர் எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. இந்த நேரத்துல போய் வாடகை பணம் அது இதுன்னு அதெல்லாம் அவருக்கு தெரியாதா? என்னங்க, அக்காவுக்கு டெய்லி நைட்ல பால் கொடுக்கும் போது கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு கலந்து கொடுங்க. அப்பதான் குழந்தை உங்களை மாதிரி சிவப்பா பிறக்கும். என்ன மாதிரி? ஓகே ஓகே ஓகே. வீட்டுல இருக்கிறது ஒரே ஒரு மருமக, அவளும் முழுகாம இருக்கா. அதுல ரெட்ட குழந்தை வேற. அவ இவ்வளவு நேரம் சாப்பிடலங்கிற அக்கறை கொஞ்சமா அவங்களுக்கு வேண்டாம்? எப்பவும் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே மாமா நான் சாப்பிடுவேன். எதுக்காக மத்தவங்கள ஜட பேசுறீங்க? நீ அதெல்லாம் பேசாத, உட்கார் உட்கார், சாப்பிடு. நீ எவ்வளவு நேரம் வேணாலும் பசியை பொறுத்துக்கலாண்டி, ஆனா உள்ள இருக்கிற 2 குழந்தைங்க. டாக்டர் கரெக்ட் டைம் நீ சாப்பிடணும்னு சொல்லி படிச்சு சொன்னாரல்ல. டாக்டர் விடுறி, எங்க அம்மா 2 குழந்தைய பெற்றிருக்கல, அவங்களுக்கு அறிவு வேண்டாம்? பாரு, இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம், இன்னும் அவங்க வெளியே வந்திருக்காங்களா? உள்ள குசு குசுன்னு தான் இருக்காங்க. அந்த கதவுக்கு என்ன சீலா வச்சிருக்கு?
இத பாருடா, உனக்கு உன் பொண்டாட்டி வசதியா இருக்கலாம், அதுக்காக இருக்கிறவங்களை எல்லாம் கிளவின்னு எகத்தாலும் பேசுன எனக்கு கெட்ட கோவம் வந்துடாமா. என்ன எகத்தாலும் பேசுனாங்க? ஒரு வயித்து புள்ளதாச்சு, இவ்வளவு நேரம் பட்னியா கிடக்குறா. அவளை சாப்பிட்டு படுறேன்னு சொன்னியா நீ? 90 வாட்டி சாப்பிடுறேன்னு கேட்டேன். அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? அவ வேணான்னு தான் சொல்லுவா, நீ ஊட்ட வேணா. ஆமா ஜாமி, இன்னும் பொண்டாட்டிக்கு வாயில விரல் வச்சா சூப்பரா வயசு பாரு, ஊட்டி விடுறதுக்கு. உன் முதுகுல 1000 அழுக்க வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களை எகிறான். நீ ஏண்டி வெட்டி அவங்ககிட்ட யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்க? வந்து படுறி. கூப்பிடாருல்ல, போ. 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள பாத்துட்டியல்ல, நமக்கு நம்ம தான், அவங்களுக்கு அவங்க தான். உட்கார். முட்டை இது போதுமா, இன்னும் கொஞ்சம் வேக வைக்கவா? பாக்கி சொல்லுங்க மாமா. இப்படி மேல வந்து கட்டில படுவா. ஏய், உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், வா. ஏய், எந்திரி மேல, எந்திரி. ஏ மாமா, எப்போ நான் தனியா தானே படுத்துக்குவேன், இன்னைக்கு மட்டும் புதுசா ஏன் என்ன வம்பு கேக்குறீங்க? வம்பு கிழக்கிறனா? நான் ஒன்னும் தப்பான அபிப்பிராயத்தோட என்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம உன்னை கட்டில கூப்பிடலடி. பாவம் கர்ப்பஸ்திரி பொம்பளை கொசுக்கடியில் அவஸ்தைப்படுறாளேன்னு ஒரு அனுதாபத்துல கூப்பிட்டேன். அதை முதல்ல புரிஞ்சுக்க. ரொம்ப நல்லா இருக்கு மாமா உங்க அனுதாபம். சாகறதுக்கு விஷத்தை கொடுத்துட்டு தலைவலிக்கு தடவி விடுற மாதிரி. என்ன விஷம் தலைவலின்ட்டு? ஏதாவது பேசினா புரியுறாப்ல பேசு. கல்யாணம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் எத்தனை தடவை நான் பட்டி கிடந்திருப்பேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாளாவது நீ சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்டிருக்கீங்களா? இப்ப உங்க குழந்தை வயித்துல வளர்றதுன்னு தெரிஞ்சதோ உட்கார வச்சு சாப்பாடு போடுறீங்களே, அப்ப நான் என்ன புள்ள பெக்கிற மிஷின் மட்டும் தானா? பாக்யலட்சுமி, நீ என்ன ரொம்ப தப்பா புரிஞ்சுட்ட. நான் குழந்தைன்னு சொன்னா நீயும் குழந்தைதான், அதுவும் குழந்தைதான். நீயாவது என் குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்க, நான் உன்னை தினம் என் நெஞ்சிலேயே சுமந்துட்டு இருக்கேன் தெரியுமா? ப்ளீஸ் அழாதம்மா. கையெடுங்க மாமா. நீ நல்ல பொண்ணு இல்ல, ப்ளீஸ் தயவு செஞ்சு கையெடுங்க மாமா. ஏண்டி தினம் நான் சாப்பிட்ட எச்ச பிளேட்ல சாப்பிடுறேன், நான் தொட்டா என்ன தப்பு? புருஷன் சாப்பிடுற எச்ச தட்டையில சாப்பிடுறதுக்கு எல்லா பொண்டாட்டியும் சந்தோஷப்படுவா. ஆனா புருஷனே எச்சலாய் வந்து நின்னா எந்த பொண்ணால மாமா தாய்க்க முடியும்? ஒரே ஒரு நிமிஷம் நல்லா யோசனை பண்ணிப்பார். இவ்வளவு தர்ம சங்கடத்துக்கும் யார் காரணம்? உலகம் தெரியாத ஒரு அப்பாவையும் உன் புருஷன். அவனை சின்ன வீடு வச்சுக்கோன்னு சொன்னது யார் தப்பு? ஏன் தப்புதான், ஏன் தப்புதான், ஏன் தப்புதான். அன்னைக்கு என்னமோ பெரிய இவ்வளோட்டம் பேசுறேன், ஆனா எனக்கு அனுபவிக்கும் போதானே பொண்டாட்டிக்கிற உரப்பே வருது. பதட்டப்படாத பாக்கியலட்சுமி. அன்னைக்கு நீ கண்ணைக்கு உதாரணம் சொல்லும் போது ரொம்ப நியாயமா இருந்தது. அவ கிடக்குறா, அவ என்ன மாதிரி கர்ப்பம் ஆகலையே. ஆழ்ந்தா கதை வேற மாதிரி இல்ல போயிருக்கோம். அவளுக்கு மட்டும் என்னமோ பெருசா மாதிரியே இருக்கிற சக்தி இருந்ததா, எனக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு சக்தி இருந்தது. முதல்ல பாகியலட்சுமி, பாகியலட்சுமி, நான் தப்பு பண்ணிட்டேன். நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். நான் பண்ணதெல்லாம் தப்பு, பாவம். அது எனக்கு புரியுது. என்னை மன்னிச்சிரு பாகியலட்சுமி. நான் சின்ன வீடு வச்சது தப்பு. நீ நல்லா சாப்பிடணும் பாகியலட்சுமி. என் குழந்தை நல்லா இருக்கணும். என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு பாகியலட்சுமி. பாவி, மகா பாவி, என் பொண்டாட்டி தெய்வம். பாட்டி, யார் இதெல்லாம் எழுதுந்து? ஏய், அந்த கிழவி அங்க உட்கார வைக்கிறா பாரு.
புடிங்க வரேன். தம்பி அவனுங்க ஒரு மாதிரி தம்பி. தம்பி வேண்டாம் தம்பி. இதுல யார் தலைவன்? நாங்க ரொம்ப சமத்துவமான ஆட்கள். நாங்களே தலைவரு, நாங்களே தொண்டரு. டேய் டேய், அவர் என்கிட்ட பேசணும்னு வந்திருக்காரு. ஏன்டா அனாவசியமா அவரை தொல்லைப்படுத்துறீங்க? வாங்க. போங்க. என்ன விஷயம் சார்? ஒவ்வொரு அடியும் இடி மாதிரிலாம் இருக்கு. எல்லாத்துலயுமே கெட்டிக்காரங்க. அப்பா தம்பி போட பார்த்தா இதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது.